வணக்கம். நான் ஏஎல்பி ஜோதிடர் காயத்ரி. நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி ஜோதிடர், ஆசிரியர் ஸ்ரீ குரு டாக்டர் சத்யநாராயணன் சார் நம்ம கூட இருக்காரு. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிரகணம் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தின நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா? அந்த சமயத்துல என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழல் இன்னுமே நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அது சார்ந்த கேள்விகள் தான் வந்து நம்ம இப்போ ஐயா கிட்ட கேட்க போறோம். வணக்கம் ஐயா. ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த கிரகணம்னா என்ன? இப்போ வரக்கூடியது வந்து சந்திர கிரகணம். இது சார்ந்த விஷயங்களை வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? கிரகணம்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் சூரியன், சந்திரன், பூமி ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நிகழ்வுகள் தான் வந்து கிரகணம்னு சொல்கிறோம் சாதாரணமாக. சந்திர கிரகணம்ன்றது பௌர்ணமியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சந்திர கிரகணமாக வரும். அமாவாசையில் நடக்கிறது சூரிய கிரகணமாக வரும். சூரிய கிரகணம் நமக்கு தெரியாது, சந்திர கிரகணம் தெரியும். அதாவது சந்திரன் மறைக்கப்படும் போது சந்திர கிரகணமும், சூரியன் மறைக்கப்படும் போது சூரிய கிரகணமும் வருகிறது அப்படின்ற ஒரு விஷயம் வரும் அப்படின்னு சொல்லலாம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மத்தியில் பூமி வரும்போது பூமியினுடைய நிழல் வந்து சந்திரன் மேலே விழாமல் இருக்கக்கூடிய தன்மை சந்திர கிரகணத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடக்குமா அப்படின்னு நடக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி சூரியன் பூமிக்கு நடுவில் சந்திரன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது அன்வான்ட் காஸ்மிக் ரேஸ் அப்படின்ற ஒரு நிகழ்வு ஏற்படக்கூடிய தன்மை. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகணம் பிடிக்கக்கூடிய அந்த டைமில் தர்பையை வந்து உணவுப் பொருட்கள் மீது போட்டு வைக்கணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு சொல்லுவாங்க.